ராஜாமணி உட்கார்ந்தியே வந்து விட்டோம் மலைச்சோலை. ஆமாக்கா அடிவிட வளர்ந்து பாத்தியாடி எவ்வளவு ஏக்கர் இருக்கா அக்கா? அது மட்டும் இல்ல, அத பாத்தி அது எப்பேற்பட்ட மலர் தெரியுமா? பெண்களுக்கு பிடிச்ச மலர். அது எப்பேற்பட்ட மலர் தெரியுமா? அதுதாங்க ஜாதி மல்லி. ஜாதி மல்லி பெண்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச மலர் ஜாதி மல்லி. எனக்கும் அந்த மலர் தாங்க ரொம்ப பிடிக்கும். அப்படியாக்கா? அக்கா இந்த மலரை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. இன்னும் எப்படி தெரியுமாக்கா? எப்படி சொல்லட்டுமா? சொல்லி ஆகணுமாக்கா? ஒரு மலரை பார்க்கும் போது அந்த மலரை பறிக்கணும்னு தோணுது. எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? இங்க பாத்தியா ரோஜா மொட்டுங்க. ஐயா எவ்வளவு அழகா இருக்க பாருங்க. பிடிச்ச மலர் எவ்வளவு மொட்டை மொட்டா இருக்கு. யாண்டி நான் சென்று பறிக்க வாடி. போற வாய மூடி. யாண்டி அந்த ரோஜா மொட்டை லேசுல நினைக்காத. லேசுல நினைக்க கூடாதா? பறிக்க போனா என்ன தாண்டி ஆகும்? பெரிய பெரிய முள்ள வச்சிருக்கோம். ஐயோ நீ கிட்ட போகும்போதே அப்படியே வந்து குத்திருங்க. அப்பேற்பட்ட மலர் அக்கா இருந்தாலும் ஆடி பாடி கொண்டே போகலாமா? எப்படிக்கா? ஆத்தோட நான் பறிச்சேன் அரும்பரும்பி வெத்தலையா கொண்டாரும் செவிக்கரையே மச்சானே உன்னையிட
நேரம் போகுது தெரியாதக்கா. ஆமாக்கா. அக்கா, அடுத்த மலரோட போகணும், சீக்கிரம் ஓடி வாங்க. செங்கல் தலையத்துக்கு செங்கற்கு வரவேற்று ஆப்பலா வாழை என்னும் முக்களையும் சுவை கூட்டு அறிஞர்களும் கலைஞர்களும் அமையர்ந்து அமைச்சருக்கு அன்றாட ஆறுகால பூஜையும் தானமும் தர்மமும் ஒழுங்காக நடந்து வரும் போது யாரு கவட்ட மாலை யாரு கொண்டு வந்தா? உனக்குதான். நீ போட்டுனா? ஐயோ, பார்த்த பயம், அந்த பயத்துல தான் நானே போட்டுக்கிறேன். ஏன் போறேன்னா வர வர மாலையில எல்லாம் பாம்பு வைக்கிறாங்களா? அப்படியா? பாம்பு வச்சு மாலை ஊன் கைத்துல போட்டு நீங்க செத்துட்டீங்கன்னா நாட்டு மக்கள் எல்லாம் யாரு பாத்துக்கிட்டு? நான் செத்தா கூட பரவாயில்ல, என் முன்னாடி நீ பாத்துக்க மாட்டேன். நான் பாத்துக்கணும். எப்படா அரசாங்கத்துல வேலை செய்யறேன், என் குடும்பத்தை நீ பார்க்க மாட்டியா? உன்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும். அதுதான் சொல்ற தெளிவா நான் ஒரு டீம் லைட் ஐயா, எனக்கு சரியா தெரியாது ஐயா. உனக்கு தெரியாது. நீங்க யாரு? நீங்க இந்த நாட்டுக்கு மாமா மாமா யார் மாமா? மாமன்னர் அத்த சுருக்கி மாமா மாமா மாமன்னர் மாமன்னர் அந்த மாடுகளை குச்சி கட்டுங்களாம்பா. மேலிங்க வந்துங்க. ஏய், மாலை யாருக்கு வேணும்? எனக்கு வந்து ஆள் வந்து சொன்னாக்கா மாலை மட்டுமா வாங்கி வருவேன். மாலை பட்டாசு ஆளுங்க எல்லாம் சரக்கு வச்சு கூட்டு வர மாட்டேன். எதுக்கு? சாவுக்கு ஆள் சாவுக்கா? மூஞ்சாவுக்கு டியூப்லைட் எல்லாம் மேடையில வந்துக்கிறான்பா. யார் சாவுக்கு? நான் தான் குத்து கலாட்டம் இருக்கிறேன். நான் செத்துட்டேன்ப்பா. அதான் செத்தாக்கா. செத்தாக்கா செத்து பிற்பாடு போடுற மாலை. சரி கோப்படாத. ஏன் போட நான் கரெக்டா போட்டுருவேன். நெசம் சாமி சுத்த போதுமா? நெசம் சாமி அதே நெசம் சாமி நண்டு பாபா. அரசாங்கத்துக்கு என்ன காலதாபதனா? 12 வருடத்துக்கு ஒரு முறை. எங்க போயாரா? ஐயோ உங்க ஸ்டோரி சொல்லு. 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். ஆமாம். இன்று கூடி இருக்கிறது. முனிவர்கள் வந்த விதமாக இருக்கிறார்கள். எங்க வர்றாங்க? யார் வருகிறார்கள் பாரு. நான் போய் பாக்கணும்னாக்கா எனக்கு கம்பெனி அனுப்பு. என்ன கம்பெனி? இல்லையா கம்பெனி வேணும். மாதம் சம்பளம் வாங்குறல? வாங்குறே இல்லையா? வாங்குறே இல்லையா? தேவாதி தேவ தேவ தேவ
வசிஷ்டனுடைய ஆசை. மறுபடியும் முனிவர் வருகிறார். தேவராஜனே தேவலோகம் ஆளுகின்ற தேவராஜனே கடமையோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடு இந்த தேவ சேவை ஆற்றோடு வாழ்க பல்லாண்டு. அனைத்து முனிவர்களும் வந்து விட்டார்கள். இங்கே நடப்பது என்ன? எதுக்குப்பா நடக்கிறீங்க? நடக்கணும் யாரு சொன்னா? ஏய், இங்கே நடப்பது என்ன? நாட்டிய கலை. நாட்டிய கலை. நீ ஆவேசத்தில் கை தந்த கீழே ஆவேசத்துல மொண்டை வந்த பெண்கள் ஆடினார்களே தவிர வாய் அசைவில்லையே. கடி போய் போட்டா வாங்கி குத்தினா வேணா கௌரவமா இருக்கிறேன், கௌரவமா இருந்துட்டு போலாம் இன்னைக்குன்னு பாக்குறேன். சுவாமி இதை தொடக்கூடாதுன்னு நீங்க பாக்குறேன். எல்லாம் எடுக்கக்கூடாது சுவாமி. அதுக்கு தான் கம்முனுக்கிறேன். சுவாமி எடுக்கக்கூடாது சுவாமி. ஆடல் பாடல் அபிநயம் ஆமாம் சிறப்பா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். ஐயா முடிஞ்சு வலிங்க ஐயா. ஆகட்டும்.